நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலவேளை கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். எங்களோடு கூட கர்த்தர் நித்திட்டம் தெளிவாய் பேசுவீராக. ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு பாடிமை துதித்துமை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளபடியா நாங்கள் செபிக்கிறோம். கால வேளையில கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசினீர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைவிடுவீர் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, பேசுகிற தாசனை பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சபைக்கும் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற எல்லா பிள்ளைகளையும் தடைகளை தாமதம் நீக்கி ஏற்ற நேரத்தில் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். மழை எந்த விதத்தில் யாரை தொந்தரவு பண்ணாதபடி சரியான நேரத்தில் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது என்பதை அவர்கள் அணிந்து உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தை தேடி ஓடி வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் திருப்பாத்து அர்ப்பணிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரச்சனை இருக்கட்டும். எங்களை எல்லாம் நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த இடத்துல அவர் உலாவி வருகிற தேவனா இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்பு மனவர் உண்மையே ஒருவாய் கொண்டவர், வெண்மையும் சிவப்பு மனவர் உண்மையே ஒருவாய் கொண்டவர், என்னை என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுகிறோம் எங்கள் பிதாவே ஆவி உண்மையுடனே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சொல், தொழுகிறோம் எங்கள் உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாத்திகள் போல, கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாத்திகள் போல, சின்னங்கள் பிறந்ததாலே என்
எண்ணில்லாத சரணம் சரணம், சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுதல்லோமேங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோமேங்கள் தொழுதெல்லாம் ஆவி உண்மை பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினா சரணம் சரணம். தொழுகி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலையிலையும் கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்காய். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஒரு ஆராதனை வேலையை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையாய் ஆராதனையில் நடத்தி தந்த பாஸ்டர் ஜான் பால் அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஐயா அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இங்கே வந்து உங்களோடு கூட நிற்க தேவன் தந்த பெலனுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் வேத வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். மார்க் காஸ்பல் சாப்டர் 2 verse 11. வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Praise the Lord. Hallelujah. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்தோத்திரம். அந்த வேத பகுதியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த மாலையில் சில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அங்கே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அங்கே இருக்கிறார், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிந்து திரளான ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நிரம்பி இருந்த பொழுது ஒரு சிலருடைய கவனம் இவனை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று இருந்தது. அவனை சுமந்து கொண்டு வந்தார்களாம். எனவே சுமக்கிற ஊழியம் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தவனுடைய பாரத்தை சுமப்பது, அடுத்தவனுக்காய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்பது, அடுத்தவனுக்காய் ஜெபிப்பது, அடுத்தவனுக்காய் கண்ணீர் விடுவது, சுமத்தல் என்கிறதான அற்புதமான ஒரு வார்த்தை. எனவே எல்லாருக்கும் இயேசுவை காணணும், இயேசுடைய செய்தியை கேட்கணும் என்கிற விருப்பம் இருந்த பொழுது ஒரு சிலருடைய விருப்பம் வித்தியாசமாக இருந்தது. அந்த வித்தியாசமான நபராய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நார்மலான பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக அப்படிப்பட்டதான ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்குமானா சுமப்பது லகுவாய் நமக்கு தோன்றும், சுமப்பது பெரிய சுமையாய் நமக்கு இருக்காது. ஆமென். அவர்கள் சுமந்து கொண்டு வந்ததினாலே அங்கே ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவராக இயேசு செய்ய அங்கே ஆரம்பித்தார். இன்றைக்கு மாலையில் என்னுடைய செய்தி அது அல்ல. ஸ்தோத்திரம். என்னுடைய செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு கட்டளையை இவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற எதையுமே அவனால் செய்ய முடியாது. ஆமென். கவனிக்கணும் நல்லா. இயேசு ஒரு மனுஷனை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன? நீ எழுந்துக்கணும். அவனால் எழுந்துக்க முடியாது. உன் படுக்கை எடுத்துக்கொள்ளணும். அவனால் படுக்கை எடுக்க முடியாது. உன் வீட்டுக்கு போகணும். என்னால் எழுந்து போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்கிற எதையும் செய்யக்கூடியதான திராணி, செய்யக்கூடியதான சரீர சுகம், பலன் எதுவுமே அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் கட்டளை இயேசுவின் வாயிலிருந்து வருது. ஸ்தோத்திரம்.
அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகள் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது பல நேரங்களில் அந்த கட்டளை நமக்கு எப்படி தெரியுதுன்னா இம்பாசிபிள், என்னால் இது முடியாது, இந்த கட்டளையை என்னால் நிறைவேற்ற முடியாது, இதை எனக்கு செய்ய முடியாது, செய்யக்கூடிய திராணி இல்லை, செய்யக்கூடியதான அனுபவம் இல்லை, செய்யக்கூடியதான எந்த ஸ்ட்ரென்த்தும் எனக்கு இல்லை, அதனால் இதை எனக்கு செய்ய முடியாது என்கிறதான இடத்துக்கு தான் வந்துடுறோம். இன்றைக்கி மாலையில் என் செய்தியினுடைய சாராம்சம் அதுதான். இயேசு கிறிஸ்து தருகிற இம்பாசிபிள் என்று எதெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ, எந்த உபதேசம் எந்த கட்டளைகள் தோன்றுகிறதோ அதை நிறைவேற்றக்கூடிய, அதை செய்து முடிக்கக்கூடிய தேவ கிருபையும் தேவ வல்லமையும் ஆவியானவர் உனக்கும் எனக்கும் தரணும். ஸ்தோத்திரம். ஆமென். நாம் நழுவி போய்விட முடியாது. ஆண்டவரே என்னால் எழும்ப முடியாது, காரணம் நான் இப்படிப்பட்ட மனுஷன், நான் திமிர்வாதம் உள்ளவன், என்னை சுமந்து கொண்டு தான் வந்திருக்கிறாங்க, நான் எப்பவுமே அடுத்தவருடைய உதவியிலே தான் நான் வாழக்கூடியவன், என்னால் என் படுக்கையை நான் போட்டுக்கொள்ள முடியாது, நானே எழுந்து என் வீட்டுக்கு போகவும் முடியாது, நீ சொல்லுகிற எதுவுமே எனக்கு ஆகாது, ஒத்து வராது, செய்ய முடியாது, அந்த சூழ்நிலையில் நான் இல்லை. அதுதான் அவனுடைய பதிலாக இருந்திருக்கணும். இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் போதும் உபதேசத்தை கேட்கும் போதும் செய்திகளை கேட்கும் பொழுதெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னால், திஸ் இஸ் நாட் ஃபார் மீ, இது எனக்கு அல்ல, இது வேற யாருக்கோ, இதுக்குள்ளே நான் வரமாட்டேன், இந்த கட்டத்துக்குள்ளே நான் வரமாட்டேன், ஏன்னா அது எனக்கு செய்ய முடியாது என்று கமாண்ட்மெண்ட்டை மாத்திரம் காதில் வாங்கி கொண்டு அதிலிருந்து நாம் கடந்து போயிடுறோம், அவ்வளோதான். அதனால தான் இன்னும் நாம் அதே நிலையிலே அதே நிலைவரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. அப்போ இவனுடைய பதில் என்னமா இருந்திருக்கணும்னா, ஆண்டவரே சாரி, நான் நீங்கள் சொல்கிற எதையுமே எனக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்கள் என்ன ஒரு ப்ளஸ் பண்ணிட்டு போங்க, என் தலைமையில் கை வச்சு ஜோம் பண்ணிட்டு போங்க, இல்லைனா எதனா எனக்கு உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செஞ்சுட்டு போங்க, எனக்கு ஒரு வீல் நாற்காலி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போங்க, இல்லை எனக்கு ஆகார காரியங்களில் எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க, நான் வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அதனால் உங்கள் சிஸ்டர்கள்கிட்ட சொல்லி மாதம் மாதம் எனக்கு எதனா அரிசி பருப்பு எதனா கொண்டு வந்து கொடுங்க, இப்படிப்பட்ட நல்ல உதவிகளை எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்டு வந்திருக்கலாம். ஆமென். சோதரம். இன்றைக்கி நல உதவிகள் தேவைப்படுது அநேகருக்கு. ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், கமாண்ட்மெண்ட் ஆண்டோடைய வாயிலிருந்து வந்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, காதில் அவன் கேட்ட மாத்திரத்தில் அவனுக்குள்ள இது எனக்கு இயலாது என்கிறதான எண்ணம் வரவே இல்லை. அந்த வார்த்தையின்படி நான் செய்ய என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த வார்த்தை என் சரீரத்துக்குள்ளே செயல்படணும், அவர் சொல்லுகிறபடி என் வாழ்க்கை மாற வேண்டும் என்கிறதான விருப்பமும் ஆசையும் தான் அவனுக்குள்ளே இருந்திருக்குது. எனவே தான் அடுத்த வார்த்தை சொல்லுது, உடனே. சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, உடனே. கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணவே இல்லை. ஐயோ என்ன பார்த்தா இப்படி சொல்கிறாரு, அப்படி இப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் கூட டைம் எடுக்கலை. உடனே அவன் சொல்கிறான், எஸ் நீங்கள் சொல்லுறதபடி தான் நான் என் ஜீவியம் மாறணும் நான் விரும்புகிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என் படுக்கையை நான் போட்டுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எழுந்து நடந்து போகணும்னு நான் விருப்பத்தில் தான் இருக்கிறேன், கரெக்டாக என்னை பார்த்து சொல்லிட்டீங்க, எஸ் இதை தான் நான் வாஞ்சித்து கொண்டு இருந்தேன் என்கிறதான அந்த ஆவிதான் அவனுக்குள்ளே இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உடனடியாக அந்த சத்தம் உள்ளே போனவனே அவன் எழுந்தானோ, தன் படுக்கை கையில் எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பதாய் போனான். போடுவார் அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். எப்படி இருந்திருக்கும் பாரு, அவனுக்கு எவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பான். சோத்திரம். அவனுக்கு எவ்வளோ பூரிப்பாக இருந்திருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இதற்கு தானே இத்தனை நாட்கள் நான் காத்து கொண்டிருந்தேன், இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை சுக வாழ்வு வாழ தானே நான் காத்து கொண்டிருந்தேன், அதை இன்றைக்கு ஆண்டவர் என் ஜீவியத்தில் செஞ்சிட்டாரு என்கிறதான மகிழ்ச்சியோடு கம்பீரமாக எல்லாருக்கும் முன்பதாக அவன் எழுந்து நடந்து போனானா. இந்த வருஷம் நீங்கள் எல்லாருக்கும் முன்பதாய் எழுந்து நடந்து போகிற ஒரு வருஷமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றட்டும்.
Praise the Lord. Hallelujah. அநேகர் சுமக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அநேகருடைய ஆதாயம், அநேகருடைய உதவியை நம்பி வாழ்கிற மக்களா இருக்கலாம். ஆனா ஜாதி ஜனங்களுக்கு முன்னாடி நீ கூனி குறுகி போய் இருப்பாய். ஆனால் ஆமென், இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதான காரியம், உன்னை அநேகருக்கு முன்பதாக எழும்பி கம்பீரமாய் நடந்து போகக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சோதரம். அப்ப எப்போது இது நடக்குது, என்ன காரியம் நடக்குது சொன்னா, நீ எப்போ இது இம்பாசிபிள், இட் இஸ் நாட் ஃபார் மீ, இது எனக்கு அல்ல, இந்த காரியம் எனக்கு அல்லன்னு நவுத்தி போட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. ஆனா என்னைக்கு இது எனக்கு தான், இது எனக்கானது, சோத்திரம், நான் இதை தான் வாஞ்சித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறோமோ, அன்றைக்கு அந்த சத்தியங்கள், அந்த வார்த்தைகள் உங்களை சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நிறைய விஷயங்களை வேதத்தில் அப்படியே யோசித்து பார்த்தா, மனுஷனுக்கு முடியாதுன்னு தோன்றுகிற அநேக காரியங்களை ஊழியக்காரங்க செய்ய சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ இப்படி செய் அப்படின்றாங்க. ஆனால் அது செய்யக்கூடிய திராணியோ பலனும் இல்லாதவனிடத்தில் போய் நின்று கொண்டு நீ இப்படி செய் கட்டளைகள் பிறப்பித்த பொழுது, அந்த கட்டளைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் செய்யக்கூடிய கிருபை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். அந்த இந்த விஷன் அடிப்படையிலே நான் ஒரு 4-5 காரியங்களை சொல்லி இந்த ராத்திரி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. சோத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இப்போது இந்த விதவனுடைய வீட்டுக்கு வந்த இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். சாரிபாத் ஊருக்கு ஆண்டவர் அவனை கொண்டு வந்துட்டார், ஊழியக்காரர். இப்போது யாருன்ற ஐடென்டிஃபையும் வந்தாச்சு. இப்போ அந்த விதவை தாயை பார்த்து ஊழியக்காரன் சொல்லுகிறது என்னன்னா, நீ என்ன பண்ண, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அப்படின்றார். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், எனக்கு முதலாவது ஒரு அப்பத்தை என்ன பண்ணு, செய்து கொண்டு வா. சோத்திரம். சிச்சுவேஷன் அவ விளக்குறா, என்னுடைய சூழ்நிலை இது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்பவும் ஊழியக்காரர் சொல்றாரு, நான் சொல்றபடி நீ செய். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சம்பவங்கள் எல்லாம். அப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கா, ஒரு சாதாரண ஒரு மனுஷியா நீங்க அங்க நிற்பீர்களானால் நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னா, இது செய்ய எனக்கு முடியாது, ஏன்னா கொஞ்சம்தான் இருக்கு, நானும் என் மகனும் சாப்பிட்டு மறிக்க போகிறோம், அவ்வளோதான். சாப்பிடுவோம், அப்புறமா எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது, அதுக்கப்புறமா வேறு ஆகாரம் இல்லை, நாங்கள் மறிக்க போகிறோம். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னிடத்தில் வந்து நீ முதலாவது ஒரு அடையை எனக்கு செஞ்சு கொண்டு வா என்கிறதான ஒரு கட்டளையை பிறப்பிப்பீரானால் நான் எப்படி அந்த கட்டளையை நிறைவேற்றுறது? நீங்கள் இந்த 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 சம்பவத்தை எந்த பொது ஜனத்தினிடத்தில் கொண்டு போய் சொன்னாலும் எல்லா பொது மக்களும் என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் ராங், ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி அந்த அம்மாவை பார்த்து, அந்த வீட்டில் பார்த்து, அந்த சூழ்நிலையில் இவர் எப்படி இப்படிப்பட்டதான ஒரு கட்டளையை கொடுக்கலாம்? ஆமென். அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. காரணம் இட்ஸ் ஜெனரல் நாலேஜ், அதுதான். ஆனால் கர்த்தர் ஏன் இந்த விதவினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால், விதவின் வீட்டில் போயிட்டு ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் குடிச்சிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்பல. நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஊழியக்காரர்கள் வீடுகளுக்கு வருவது நீங்கள் கொடுக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து விட்டு போவதற்காக அல்ல. அதை காட்டிலும் மேலான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அநேக நேரங்களில் விசுவாசிகள் அதை நீங்கள் புரிந்து கொள்வதே இல்லை. நீங்கள் எப்பவுமே ஊழியக்காரர் வீட்டுக்கு வராருன்னு உடனே உங்களுடைய கவனம் எங்கே போகுதுன்னா சாப்பாட்டில் தான் போகுது. அங்கே தான் தப்பு நடக்குது. உங்கள் எண்ணம் இம்மீடியட்டாக அவர் என்ன சாப்பிடுவார் அங்கே தான் போகிறீங்க. ஊழியக்காரர் வீட்டுக்கு வரார், ஆவியானவரே நீர் எதற்காய் கொண்டு வருகிறீர், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு அவர் வாயிலிருந்து நான் கேட்க போறேன்றதான எண்ணத்துக்கு ஒரு விசுவாசி வரமாட்டேன்றீங்க.
வீட்டுக்கு வரணுன்னா முதல்ல ஃபோனில் அடுத்தது, ஐயா இது சாப்பிடுவீங்களா, ஐயா அது சாப்பிடுவீங்களா. ஆனால் நான் சாப்பிட்றதுக்காக வரேன், சாப்பாடா நம்மளுக்கு? அதுதான் வாழ்க்கையா? ஆமென். அப்போ ஒரு ஊழியக்காரனை யோர்தானில் கரையில் உட்கார வச்சு காகத்தினால ஆண்டவருக்கு போஷிக்க முடியுமானா? அங்கே வச்சு போஷித்துன்னு இருக்க முடியாதா? தண்ணி வத்தி போகட்டும். ஆகாருக்கு ஒரு துறவை உண்டாக்குனா எலியாவுக்கு ஒரு துறவை உண்டாக்க முடியாது ஆண்டவரால். இப்போ எலியாவை காப்பாற்றுறதுக்கு இந்த சாரிபாத் ஊர் விதவை அம்மா தான் வேணுமா ஆண்டவருக்கு? இல்லையே. அதே யோர்தான் கரையில் வச்சு ஆண்டவரால் போஷிக்க முடியுமே. ஏன் கர்த்தர் அனுப்புகிறாரு? அப்போ இந்த ராத்திரி கர்த்தருடைய ஜனங்கள் புரியணும், விளங்கி கொள்ளணும். நீங்கள் ஊழியர்களாக எங்களை நேசிக்கிறீங்க, அது என்ன தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த நேசம் உன் கண்ணை மறைச்சிடக்கூடாது. அந்த நேசம் தெய்வீக ஆசீர்வாதத்திலிருந்து உன்னை விலக்கி போடக்கூடாது. எனவே ஒரு அப்பத்தை தான், ஒரு தண்ணீரை தான் சொன்னா, இந்த அப்பன் டீ கடையில் எனக்கு கிடைக்கும். நான் வண்டியை நிறுத்தி டீ கடையில் ஒரு போண்டா காப்பி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்காக நான் உன் வீட்டுக்கு வரல. உன் வீட்டுக்கு வந்திருக்க காரணம் ஒன்று உண்டு. உன்னையும் உன்னை சார்ந்த குடும்பத்தையும் இந்த பஞ்ச காலத்தில் நடத்த வேண்டும் என்பது தேவ நோக்கம். அதற்காக தான் ஒருவனை கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்ப நீ உன்னுடைய ஜெனரல் நாலேஜை வைத்துக்கொண்டு நீ பார்ப்பாயானால், ஐயோ இது என்னால் செய்ய முடியாத ஆண்டவரே, ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி, யூ கேம் இன் நாட் எ ரைட் டைம். நீ சரியான நேரத்தில் என் வீட்டுக்கு என்ன பண்ணல, வரல. மை சிச்சுவேஷன் இஸ் திஸ். அதனால் நீங்கள் போயிட்டு இன்னொரு முறை வாங்க, இந்த பஞ்செல்லாம் முடியட்டும், செழிப்பெல்லாம் வரட்டும், நீங்கள் ஒரு முறை வாங்க, உங்களுக்கு தலைவாழையில் போட்டு என்ன பண்ணுறேன், ஒரு அப்பம் என்ன 1000 அப்பம் சுட்டு தரேன், இன்னொரு முறை வாங்க ஆண்டவரே. இதுதான் நம்முடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லா விசுவாசிங்களும்? சோதரம் வீட்டில் இருக்கீங்களா? நான் வரப்போகிறேன், உங்களை விசிட் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னால், இன்னைக்காயா வரீங்க, இப்போ வரேன்றீங்க, இன்னும் இல்லை வந்தீங்களா, என்ன சைட்டம், தோசையா இட்லியா? இப்போ அந்த அம்மா வீட்டில் இட்லி மாவு இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நாளைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா நான் இட்லி மாவு வாங்கி வச்சுருவேன். அவ்வளோதான். நம்ம அங்கே தான் நிற்கிறோம். என்னடா திடீர்னு ஒருத்தன் ஃபோனை பண்ணி உன் வீட்டுக்கு வரேன்றானே, ஐயோ என்னன்னு தெரியலையே, ஆண்டவர் ஏவுதல் கொடுத்துருக்கிறார் பொழுது, ஐயா வாங்க ஐயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலைமைக்கு இன்னும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மாற மாட்டோன்றோம். நம்முடைய எண்ணம் எல்லாம் ஒரு அளவில் தான் இருக்குது. அதை தாண்டி யோசிக்க நமக்கு முடியல, அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு போக முடியல. அப்போ கட்டளை என்ன சொல்லுதுன்னா, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை செய், ஆனால் செய்ய முடியாது. ஒரு 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 ஸ்திரீயா, ஒரு விதவையா, ஒரு சின்ன பையனுக்கு அம்மாவா, நீ சொல்கிற கட்டளை என்னால் செய்ய முடியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சொன்னபடியே அவள் செய்தாள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் பாஸ்டர் முடிக்கும் போது சொன்னார், ஆமென், கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே கர்த்தர் இருப்பாரானால், அபிஷேகம் இருக்குமானா, கர்த்தருடைய வார்த்தை குறித்தான விசுவாசம் இருக்குமானா, அது ஆகும். சோத்திரம். அப்போ வார்த்தைகளும் வசனங்களும் நமக்கு எதிராய் வரும் பொழுது பல நேரங்களில் நாம் அதை விட்டு தாண்டி நம்மை ஒழித்து கொண்டு, அல்லது இது எனக்கு இல்லை, என்னால் முடியாதுன்னு நினைத்து ஓடுகிற உனக்கு தெய்வீக ஆசீர்வாதம் இல்லை. யார் ஒருவன் நின்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்குது, இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை செய்ய ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா என்று ஜெபிக்கிறானோ, அவனுக்கு அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஆவிக்குரிய பலனை கர்த்தர் தந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நம்ம சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டே இருக்கிறோமோ, சாகிற வரைக்கும் சாக்கு போக்கு தான் நம்ம வாழ்க்கையாக மாறிடும். வீட்டினுடைய சூழ்நிலை நல்லா இல்லை, நாட்டோட சூழ்நிலை நல்லா இல்லை, நாட்டில் பஞ்சம்,
இல்லை பக்கத்து வீட்டில் செத்து போயிட்டான், அந்த தெருவில் செத்து போயிட்டான், இப்படி ஆக்கம் அப்படி ஆக்கம், இந்த நிலைமையில நீர் வந்திருக்கிறீரே சோதரம், நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே எனக்கு. இதெல்லாம் தான் அங்கலாய்ப்பாக மாறும். அந்த அம்மா ஊழியக்கார் சொன்ன வார்த்தையின்படியே செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. பல நாட்கள் அவளும் அவளை சார்ந்த ஜாதி ஜனங்களும் அவளை சார்ந்ததான குடும்பங்களும் வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கவனிக்கணும், ஊழியக்காரெலாம் வந்தார், சம்பவம்லாம் முடிஞ்சிச்சு, ஊழியக்கார் போயிட்டார். ஆமென், சோதரம். இப்போது பெரியப்பன் சித்தப்பன் எல்லாம் வந்து இருக்கிறான் வீட்டுக்கு. இந்த அம்மா அடைய சுட்டு கொடுக்குது, தண்ணி கொண்டு வந்து வைக்கிது. 4 சாப்பிட்டியா, இன்னும் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும், தோ தரேன் போடுது. அங்கே ஒருத்த மாமன் எனக்கு கூட 4 கூட நல்லா ருசியாகிறான். இப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். எப்படி நடக்குது இது காரியம்? தேசத்தில் பஞ்சம், அவன் சாவறான் பஞ்சத்தில். நீ எப்படி வாழ்கிற, நீ எப்படி எனக்கு கொடுக்குற, நீ எப்படி என்ன போஷிக்கிற? வாட்ஸ் ஹேப்பன்? எங்கேருந்து நடக்குது, எங்கேருந்து வருது, என்ன நடந்தது? ஆமென். எல்லாருக்குள்ளும் இந்த கேள்வி எழும்புமா எழும்பாதா? சோதரம். எல்லாரும் கேட்பான் அந்த விதவை தாயை பார்த்து, எப்படி இது ஆகுது? எங்கேருந்து மாவு வருது உனக்கு? கடையிலேயே மாவே இல்லையே, எப்படி நடக்குது உன் வீட்டில்? இத்தனை பேர் எப்படி சாப்பிட்றாங்க? அந்த அம்மா என்ன சொல்லும்? அவங்க சொல்லுவாங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 10 நாளைக்கு முன்னாடி சோதரம் கர்த்தர் ஒருத்தனை அனுப்பிச்சார், ஒரு ப்ராஃபட் என் வீட்டுக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை பார்த்து, நான் நின்று இந்த சூழ்நிலையில் என்னை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, முதலாவது எனக்கு கொடுனார். எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல, ஆனாலும் தைரியமாக நான் செத்தாலும் பரவாயில்லன்னு அவன் வாயில் வந்து புறப்பட்ட வார்த்தையின்படியே நான் செஞ்சேன். அதுதான் நான் பண்ணது, மீதி எல்லாம் அவர் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். சோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ, ஆமென், அவனை உயர்த்த வல்லமுள்ளதான கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும்போது யார் ஒருவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அதன்படி செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது செய்வது அல்ல, அது எல்லாரும் செய்வாங்க, வெளியே இருக்கிறவங்களும் அதை செய்வாங்க. ஆனால் செய்ய முடியாததான கட்டளைகள், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஐயோ எனக்கு முடியாதே. சாரிபாத் விதவையே, முதலாவது எனக்கு ஒன்று கொடு, ஐயோ எனக்கு முடியாத, எப்படி கொடுக்கிறது நான்? அப்ப கட்டளைகள் எல்லாம் செய்யக்கூடாததா இருக்கையில் தேவன் ஒரு விசேஷத்தை ஆவியும் விசேஷத்தை பலனையும் தருகிறார். அதை செய்து முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென். அந்த கிருபையும் அந்த பலனையும் அந்த ஆவியும் தான் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை கேட்டு அதன்படி செய்ய எனக்கு நீர் கிருபை தரணும், அந்த பலன் எனக்கு வரணும் ஆண்டவர். ஆமென், சோத்திரம். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதனுடைய 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ரிச் யங் மேன் இயேசுனிடத்தில் வருகிறான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இயேசுனிடத்தில் வருகிறார். அப்போ இயேசுவும் அவரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சில காரியங்களெல்லாம் சொல்லுகிறார். அவர் வந்து கேட்குறார், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இயேசு பல காரியங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த பொழுது கடைசியாய் சோத்திரம் சொன்னதான விஷயம் என்னன்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணு, விற்று தரித்திரருக்கு கொடு. அந்த வசனத்தை மட்டும் படிங்க சத்தமா. அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. தட் இஸ் த கமாண்ட்மெண்ட். இந்த கட்டளை எதின்ல இருந்து புறப்படுது சொன்னால் அன்போடு கூட புறப்படுது. கர்த்தர் அவன் மீது அன்பு கொள்ளுகிறார்.
அன்பு கொண்டு ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். ஆனால் அவனால் செய்ய முடிந்துதான் பார்த்தா அவன் துக்கத்தோடு கூட என்ன பண்ணானா, போய்விட்டான். ஆமென். கவனிக்கணும். அப்போ அதை செய்ய முடியல. ஏன்னா அவன் ஒரு ரிச் மேன், எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. இது என்னப்பா அது வித்தியாசமாக இருக்குது இந்த உபதேசம். இவர் யார்? இவர் வித்தியாசமான மனுஷனாக இருக்கிறாரு. ஆமென். எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டா அப்புறமா நான் எப்படி வாழுறது, நான் என்ன செய்கிறது? என்ன நம்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, தோட்டம் துறவு இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, சம்பளங்கள் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துடுற. ஏதோ கொஞ்சம் ஒரு போர்ஷன் கொடுத்துரு அப்படின்னா கூட பரவாயில்ல, சமாளிச்சிருவேன் நான். மொத்தமாக தரித்திரருக்கு கொடுத்துருன்றாரு. மொத்தமான தரித்திரருக்கு கொடுத்துட்டா அப்புறமா என்னுடைய ஜீவன் என்ன ஆகும்? இவ்வளோ காரியம் அவனுடைய சிந்தனையில் வேகமாய் ஓடினதுனால தான் அவன் ஒரு பாயிண்டில் வந்து நின்னா, என்னன்னா இந்த கட்டளைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியாது, இது ஆகாது, நம்ம இங்கேருந்து கிளம்புறதை விட்ட வேறு வழி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, அவ்வளோ வேகமாக திங்க் பண்ணுது, அவ்வளோ வேகமாக கால்குலேஷன் பண்ணுது. மொத்தத்தையும் கொடுத்துட்டா எத்தனை வருஷம் ஆகும் இதை நான் சம்பாதிக்க? எல்லா கால்குலேஷனும் ஓடி இருக்கும். அதனோட முடிவு என்னன்னா, இதுக்கு நீ உன்னால் கீழ்ப்படிய முடியாது. அப்படிப்பட்டதான நித்திய ஜீவனும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. பார்த்துக்கலாம் வா, போயாச்சு. துக்க முகத்தோடு அவன் கிளம்பிட்டான். அப்போது கமாண்ட்மெண்ட் எப்படி இருக்குது சொன்னால், ஒருவனால் செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. யார்கிட்ட போய் கூப்பிட்டு நிற்க வச்சு, ஐயா கொஞ்சம் வாங்கய்யா 4 பேர், நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள், நான் நித்திய ஜீவன் வேணும்னு கேட்டு போனேன் இவர்கிட்ட. ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு, இது எப்படிங்க இது அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ வேறப்பா அதெல்லாம் கேட்டுன்னு இருக்காத, நீ போய் வேலையை பாருப்பா. சோத்திரம். ஆமென். எல்லாரும் அந்த ஆலோசனை தான் சொல்லுவாங்க. துக்கத்தோடு போயிட்டான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்க்கணும், அநேகர் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு இவருக்கு பின்னாடி வந்தோம். போடுற இல்லையா? இந்த கட்டளையை நிறைவேற்றவன் மனுஷன் இருக்கிறானா இல்லையா? சொல்லுங்க. இருக்கிறான். இவனை போலவே பணக்கார மனுஷன் இருக்கிறான். அவன் இந்த கட்டளைகளை நிறைவேற்றி இருக்கிறான். அதனால மனுஷனாலே முடியாதுன்னு நீ சொல்லிட முடியாது. ஐயோ இந்த கட்டளையை யாருமே செய்ய முடியாதுங்க, நான் மட்டும் இல்லைங்க, யாருமே செய்ய முடியாதுங்க சொல்லாத. உனக்கு செய்ய முடியலன்னு சொல்லு. ஆனால் செஞ்சவன் இருக்கிறான், கீழ்ப்படிஞ்சவன் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமென். நம்ம பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் யாராலையும் என்ன பண்ண முடியாது, செய்யலாம் முடியாதுங்க. அது எப்படிங்க அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றையும் செய்தவன் இருக்கிறான். ஆமென். 19 மத்தேயு 19:27 நமக்கு தெரியும். பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எப்படிங்க? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அப்போ இந்த பூமியில வாழுகிற ஒரு சாதாரண ஒரு மீன்பிடி தொழில் செய்கிற ஒரு பேதுரு இதை செய்யக்கூடுமானால், ஆமென், 2 படகு நிறைய மீன் வந்துருச்சு, இழுக்க முடியல. நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு இழுத்து கரைக்கு கொண்டு வந்து போட்டுட்டு அவரை பார்த்துட்டு, ஐயோ நான் பாவியான மனுஷன், தண்ணியில் குதிச்சு ஓடுறான், ஐயா நீ போயிடு என்னை விட்டுட்டுன்றான். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒன்று விட்டு போக மாட்டேன். எஸ் நீ பாவியான மனுஷன், எஸ் நான் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆமென். என்னை போல் உன்னை மாற்றத்தான் நான் வந்திருக்கிறேன், உன்னையும் நான் பரிசுத்தமான மாற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. 2 போட்டு நிறைய இருக்கிற மீனுகளெல்லாம் கொடுத்துட்டு வலைகளெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்துட்டோம். அதனால சொல்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனால் முடியுமா? எஸ் முடியும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டோம். பவுல் அப்போஸ்தலனை குறித்து சரித்திரத்தில் சொல்கிறவங்க பலரும் என்ன சொல்கிறாங்க, அவர் பெரிய சீமான்றாங்க, அவர் பேரில் சொந்த கப்பல் இருந்ததுன்றாங்க, எவ்வளோ காரியம் சொல்கிறாங்க. கமாலியர் பாதத்தில் அமர்ந்து படித்தவர். ஆமென். அவ்வளோ பொசிஷன், அவ்வளோ மதிப்பு மரியாதையோடு கூட இருந்தவர். அப்படிப்பட்டதான பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. எதுக்காக?
கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பைன்றாரு. அதெல்லாம் குப்பை என்றும் விட்டுட்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு வீடு வீடா போய் உட்காந்துக்கிறாரு. அந்த வீட்டில் கூடார தொழில் செஞ்சால் இவர் கூடார தொழில் செய்கிறாரு. அவங்க எதனா பின்னுனாங்க உட்காந்து இவரும் பின்னி கொண்டு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. யார் இவர் அப்படின்னா சீமானை போல வாழக்கூடிய எல்லா தகுதியும் உடையவர். ஆமென். அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளணும், அங்கே என்னங்க இதெல்லாம் நடக்காமல் எல்லாம் வித்துட்டு எல்லாம் தரித்திரர் கொடுத்துருன்னா எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் ஆகாதுங்கன்னா அப்படி இல்லைங்க, ஆகுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனுக்கு தேவன் மேலே விருப்பம் இருக்குமானா, தெய்வீக அழைப்பு இருக்குமானா, தெய்வீக அபிஷேகம் இருக்குமானா, தேவன் சொல்கிற கட்டளைகளை நிறைவேற்ற அவனால் ஆகும். அந்த கிருபையை தேவன் தருகிறார். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு கொடுக்கும் விட்டு கொடுத்தோம்னாலே முடிய மாட்டேங்குது. ஆமென். ஆனால் இங்கே மனுஷர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாவற்றையுமே விட்டுட்டு வந்தோம். அதை நான் குப்பையாக நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அது எனக்கு ஒரு பெரிய பொருட்டா இல்லை. எது எனக்கு பெருசாக இருக்குன்னா, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவு எனக்கு பெருசாக தெரியுது. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டும்படி ஆசையாக நான் தொடருகிறேன். அப்போ இப்படியெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால் பேச முடியும், வாழ முடியுமானால் இந்த நியூ டெஸ்டமென்ட் காலத்தில் வாழ்கிற உன்னால் என்னால் ஏன் முடியாது? அப்போ இப்போ அந்த வாலிபன் ஓகே ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் தரித்திரருக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் கூட்டி பத்திரம்லாம் எழுதி கொண்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீ சொன்னாதான்ப்பா எனக்கு தெரியுன்றீங்களா? ஆமென். சோதரம். அவனை ஆண்டவர் அப்படியே ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டு இருப்பாரா? இல்லை அவனை அப்படியே தரித்திரரோட தரித்திரராக விட்டு இருப்பாரா? சோதரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். அப்போ இந்த ராத்திரி புரிந்து கொள்ளணும், கட்டளைகள் புறப்பட்டு வரும்பொழுது, சத்தியங்கள் உனக்கு முன்பதாக எழுப்பி நிற்கும் பொழுது, ஐயோ இந்த சத்தியத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லாத. ஆண்டவரை இதை நிறைவேற்ற எனக்கு பலன் வேணும், ஆண்டவரை இதை செய்ய எனக்கு கிருபை வேணும். என்னுடைய மாம்சத்தினால முடியாத ஆண்டவரை, என் மைண்டு சொல்லுது முடியாதுன்னு சொல்லுது, என் இருதயம் பயப்படுது. ஆனால் இதை செய்ய நீர் எனக்கு பலன் தருவீராக, நீர் என் கூட நிற்பீராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு வருஷமாய் மாறும். ஊழியக்காரன் வாயிலிருந்து சொன்னபடி இந்த வருஷம் அநேக அற்புதங்களை காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், சோதரம். அதனால் செய்து அற்புதங்களை காணுங்க. அடுத்து ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 3:11 வசனங்கள் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், நான் நஷ்டமாக எல்லாவற்றையும் நான் குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஓகே, மூன்றாவது ஒன்று பாருங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான பல முறை நம்ம கேட்டு பழகிற சத்தியங்கள் தான். ஆதியாமம் 22ஆம் அதிகாரம். 22ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துடுவீங்கன்னு சொன்னால், ஆண்டவராக தேவன் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். 2ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். படிக்கும் போது இருதயம் அப்படியே இதுவாகுது. ஆமென். நீங்கள் அப்பாவாக இருந்து உட்காந்து யோசிங்க. இப்படி ஒருத்தன் உனக்கு முன்னாடி நின்றுட்டோ இல்லை ஒரு சத்தம் இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா, நடுராத்திரி எழுந்து என்ன பண்ணுவீங்க? பைபிளை எடுத்து வச்சுன்னு அப்பாலப்ப சாத்தானே இயேசுவின் நாமத்தினால் என் வீட்டுக்குள்ளே பேசுகிற அப்பாலப்போ நான் யாருன்னு தெரியுமா? சோதரம். எத்தனை வருஷமாக நான் ஆண்டவர் ஆராய்ச்சின்னு என்கிட்ட இந்த பேச்சு பேசுகிற ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நான் வாங்கினேன். 25 வருஷம் காத்து வாங்கினேன். இப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை பிசாசு நசிப்பிக்க வரையானே கொன்று போடுவேன்.
வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி சாட்சிக்கெல்லாம் ஐயா கிட்ட எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கி, உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணி எவ்வளோ கண்ணீர் விட்டு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துலலாம் கண்ணீர் விட்டு விட்டு கர்த்தரிடத்துலேருந்து வாங்கினா, முந்தா நேற்று நைட்டு வந்து அவன் சொல்கிறான், நீ பலி செலுத்திடுன்றாங்க. அவனை இயேசு நாமத்தில் ஓட ஓட விரட்டினேன் நான். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள்லாம் அவனை சுமந்து கொண்டு ரொம்ப சந்தோஷம் பிரதர், நல்லா போல்டாக நீங்கள் ஜெபம் பண்ணி விரட்டியிருக்கீங்க. அப்படி நீங்களும் நானும் சேர்ந்துப்போம் அவன் கூட. ஒரு அப்பாவாக நின்று இந்த வார்த்தை வந்து காதில் விழுந்தா அது அப்படியே சாவடிச்சிடாது நம்மளை. ஆமென். எவ்வளோ கேள்வி வந்துடும். வாட் கைண்ட் ஆஃப் காட் திஸ், எப்படிப்பட்ட தெய்வம்டா இது, இதையா நான் நம்பியிருந்தேன். எவ்வளோ மைண்டு வேகமாக ஓடும். சோத்துரும். இதை கொண்டு போய் நான் பலி செலுத்து ஊருக்கு திரும்பி வந்தால் ஊரில் இருக்கிறவன் என்ன சாவடிச்சுடுவான கல் எறிஞ்சு, என் பொண்டாட்டியை நம்ம இழுத்து போட்டு அச்சு நவுத்தி வத்துருமே நம்மளை. ஆமே. இருக்கிற வேலைக்காரன்லாம் நம்மளை காரி துப்புவான். ஏடா நீ உன் லூஸா, நீ எவ்வளோ காரியம் அப்படியே மைண்டில் ஓடும். ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய ஏக புத்திரன், உன்னுடைய ஒரே சன், இவனை கொண்டு போய் என்ன பண்ணு, மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு காட்டுற மலையில் போய் அவனை என்ன பண்ணிடு, தகன பலியா துண்டு துண்டு துண்டா வெட்டினா. அது கூட சாதாரண பலி இல்லை, தகன பலி. எப்படிங்க செய்ய முடியும்? என்னங்க இது? அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை ஆபிரகாமுக்கு வந்துருச்சு. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முதலாவது என்ன நினைப்போம்னா, இதிலிருந்து எப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், தப்பிச்சிடணும். இதை வேற யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னு என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சத்தம் என் காதில் கேட்டுன்னு யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. இன்னும் சிலராக என்ன பண்ணியிருக்கலாம்னா, முட்டி போட்டு ஆண்டவர் முன்னாடி ஓன்னு அழுது, ப்ளீஸ் லார்ட், இதை மட்டும் என்னை செய்ய சொல்லாதீங்க ப்ளீஸ், வேறு எதுனா செய்ய சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இல்லை என் உயிரை எடுத்துக்கோங்க, ஆனால் பாவம் குழந்தை வளரட்டும், நீங்கள் தானே எனக்கு தந்தீங்க, சோதரம், நான் வேணா என்ன பலி ஆக்கிக்கிறேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து புலம்பி அழுது. ஆமென். இதெல்லாம் தான் நடக்கும். இதெல்லாம் தான் நடக்கக்கூடியதான காரியங்க. ஆனால் அவன் இருதயத்தில் இடி விழுந்தது மாதிரி இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம எதனா பேசுகிறக்கூடாது. அந்த சத்தத்தை உள் வாங்கி கொண்டு சோத்திரம் செய்ய முடியாது, எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. ஆமென். நம்ம பல நேரத்தில் அதுதானே சொல்கிறோம், இல்லை இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, இதெல்லாம் முடியாதுங்க, ஏதோ இந்த மாதிரி விஷயம்னா செய்யலாம், ஆனால் இதெல்லாம் முடியாதுங்க நீரும். முடியுங்கன்றார் ஆபிரகாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களால் முடியுங்கன்றார். இன்றைக்கி 2026 இந்த ஈவினிங் மீட்டிங்கில் ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் முடியும். அந்த பலனையும் அந்த கிருபையும் அந்த அபிஷேகத்தையும் என் ஆண்டவர் உனக்கு தருவார். 3 நாள் கையில் மகனை அழைத்து கொண்டு பிரயாணம் செய்யக்கூடியதான கிருபையை கர்த்தர் தருவார், பலனை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பலிபடத்தை தனியாக நின்று பலிபடத்தை கட்டி விறகெல்லாம் அது மேலே வச்சு கொண்டு ஈசாக்கையும் தூக்கி போட்டு கையை காலை கட்டி ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். அவன் நிச்சயமாக செஞ்சு முடிச்சிருப்பான். சோத்திரம். ஆமென். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை கர்த்தர் மேலே, அவ்வளோ விசுவாசம். அவன் சொல்கிறான், இந்த ஈசாக்கை நான் பலி செலுத்தியிருந்தா வேற ஒரு ஈசாக்கை எனக்கு கர்த்தர் எழுப்புவார். இல்லைன்னா நான் வெட்டினேன்னா அவர் கழுத்தை ஒட்டி இந்தடா கூட்டுன்னு போடான்னு சொல்லுவார். அந்த மாதிரி தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். அதுதான் ஆபிரகாமுக்குள்ளே இருந்த தேவனை குறித்த விளக்கம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான உறவு, அப்படிப்பட்டதான ஐக்கியம். சோத்திரம். கையை ஓங்கிட்டான் பாருங்க, சத்தம் வந்தது, ப்ளீஸ் ஆபிரகாம் ஸ்டாப், பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே.
ஆபிரகாம் நினச்சிக்கலாம், இந்த பிள்ளை மேலே உமக்கு அக்கறையே இல்லையா ஆண்டவரை அப்படின்னா சத்தம் எப்படி வருது? பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. சோத்திரம். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்கள் யோசிங்க, இப்படிப்பட்ட கடினமான கட்டளைகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரா? உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட கடினமான கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்ற வச்சிருக்கிறாரா? புதிய ஏற்பாட்டு காலம், கிருபையின் காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானுடைய காலம். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட ஆவியானவர் நமக்கா என்ன பண்ணுறாராம்? வேண்டுதல் செய்கிறார், உதவி செய்கிறார். இப்படிப்பட்டதான இந்த கிரேஸ் பீரியட்லேயே நமக்கு பலவிதமான வசனங்களையும் பலவிதமான உபதேசங்களுக்கும் நம்மை கீழ்ப்படுத்தி கொள்ள முடியாமல் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அதனால தான் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே ஆவியானவர் எழுதுகிறார். ஆபிரகாம் பேர் ஏன் எழுதப்படுகிறது அங்கே? சோத்திரம். ஆமென். கர்த்தர் எதையுமே மறக்க மாட்டார். ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் வருவேன், உங்களை எடுத்துக்கொள்வேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நான் தருவேன், அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராத்திரி அன்பான சபை, அன்பான குடும்பமே, முடியாது என்று சொல்லாத, தேவனால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷனாலே கூடாதது என் தேவனாலே ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அதுதான் முக்கியம். எனக்கு முடியாது, நான் மாம்சத்தில் இருக்கிறேன், நான் மனுஷகத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப இதை நேசிக்கிறேன், ஐயோ இதை கொடுக்க எனக்கு மனசு வரல, கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். முடியாததை செய்ய வைக்கிறதான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமோடு கூட வந்துட்டு, ஐயா நீ என்ன ஆள்றாப்பா அப்படின்ட்டு, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதங்களை வாரி வழங்குகிறார் கர்த்தர். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனவே இந்த ராத்திரி அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஈசாக்கை அழைத்தவர், யாக்கோபை அழைத்தவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒருவரை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது ஏசப்பா ரொம்ப சிம்பிளாக காரியங்களை சொல்லிடுறார் கூப்பிட்டு. ஆமென். நம்மெல்லாம் சீஷர் கூட்டத்தில் சேரவே மாட்டோம். இஸ் எ டேஞ்சரஸ் மேன், வானா தள்ளியே இருக்கலாம். ஏன்னா எப்போ கூப்பிட்டு என்ன செய்ய சொல்லுவார்னு தெரியா. திடீர்னு 2 பேரை கூப்பிட்டாரு, இங்கே வா, எதிர்க்கிற கிராமத்துக்கு போ, ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் என்ன பண்ணியிருக்கோம், கட்டி வைத்திருக்கிறோம், அதை என்ன பண்ண அழுத்துன்னு வா. அவுக்கும் போது எவனா எதனா கேட்டான்னா, என் எஜமானனுக்கு வேணும்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு வா அப்படின்னா 2 பேர் போகிறான் பாரு. அவனைத்தான் நம்ம பார்க்கணும். இல்லை இங்கே வா, இங்கே நில்லு. எந்த தைரியத்தில் போகிற இப்போ? ஆமே, உன்னை கட்டி போட்டு விடுவான்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, காசு எதனா முன்பணம் வாடகை கிட்ட கேட்டான்னா, இந்த ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு வாடகைக்கு வாங்கின்னு வா கழுதிய, அப்படியே சொன்னார். கழுத்தி கொண்டு வந்துரு. சோத்திரம். அந்த 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 கமாண்ட்மெண்ட்டை வாங்கிட்டு 2 பேர் வாப்பா போகலாம் அப்படின்னு போயினே. எங்கே போகிறீங்க? அதான் அவர் சொன்னார்ல, போயிட்டு கழட்டி கூட்டின்னு வர போகிறோம். எந்த தெரு, எந்த முக்கில் நிற்கிது, கழுதைக்கு ஓனர் பேர் என்ன, ஆர்சி புக்கு என்ன நம்பர் பிளேட் என்ன, எதுவும் தர சொல்லிக்கிறார். நாங்கள் போகிறோம். ஆமென். எப்படி இருக்குல்ல? நமக்கு முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லை? சோதரம் முடியாது. நிறைய கேள்விகள் வரும்.
அவங்களும் சில நேரங்களில் கேள்வி கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு கேட்டால் எனக்கு வேணும்னு சொல்லு. அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? அப்படியே இயேசுநாதர் கூட இருந்தே கவனிச்சுட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவர் பேசுறது, சொல்லுறது, அவர் சொல்லுறது நடக்குது. அவர் வாயிலிருந்து சொல்கிற வார்த்தையின்படியே காரியங்களாம் ஆகுது, வியாதிகள் மாறுது. எல்லாத்தையும் கவனித்து கவனித்து ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறான். என்னன்னா, இவர் சொன்ன மாதிரி காரியம் நடக்கும், வா, அதில் எந்த சிக்கலும் இருக்காது, வா போகலாம். இவ்வளோதான் மேட்ரு. நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, வா. சொன்னது யாரு? அனுப்புகிறது யாரு? வா போவோம். அதே மாதிரி காரியம் நடக்கும், வா. நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம், வா. அதுதான் அந்த தைரியத்தை அவனுக்குள்ளே தருது. சோத்திரம், ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கூர்ந்து கவனிக்காம ஆண்டவருடைய காரியங்கள் என்ன என்பதை சரியாக விளங்கி கொள்ளாமல் இருப்பதினால தான் பல நேரங்களில் பல விஷயங்களை செய்வதற்கு பயம் வருது. ஐயோ, இது இப்படி மாறி போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றதான பயத்துக்கு வந்துடுறோம். இல்லை இல்லை, இது கர்த்தர் சொல்லி இருக்கிறார், தெளிவாய் என் ஆவியில் நான் உணர்கிறேன், இது கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்பது ஒருவனுக்கு ரைட்டாக புரிஞ்சிச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் அவன் செஞ்சிருவான். அந்த நம்பிக்கை விசுவாசம் வந்துடும். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் நிறைய குழப்பங்களும் நிறைய கேள்விகளும் வந்துட்டே இருக்கும். சிலரெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், நிறைய கேள்விங்க கேட்டுக்கினே இருப்பாங்க. அப்படியே குழப்பவாதிகளாகவே இருப்பாங்க. எதுவுமே அவங்க லைஃப்பில் ஒரு தெளிவாகவே இருக்கவே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் இப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமா, அதை பண்ணால் இப்படி ஆகிடுமா, இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆகிடுமா, அது பண்ணால் இப்படி யோசிக்கிறவன் எதையுமே செய்ய மாட்டான் பாரு. எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவரை குறித்ததான விளக்கம் புரிந்திருக்குமானா அவர் சொல்லுகிறதான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க. சோதரம், அந்த காரியங்களை செய்ய உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்க. அதிலிருந்து வருகிறதான லாபத்தை உன் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போனவர்கள் திரும்பி வெறும் கையோடு கூட வரல, ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் அழைத்து கொண்டு வந்தாங்க. அதில் தான் ஆண்டவர் சும்மா அழகாக உட்கார்ந்து பவனி போனார். ஆமென். இடையில எவனோ ஓடி வந்து, யாரா கழட்டின்னு வந்தீங்க, எதாடா கழட்டின்னு வந்தீங்க, எவன்டா அவன் பிடிச்சின்னு வந்தவன் அப்படின்னு அங்கே கலாட்டாவோ கை கழுவோ பாதி ஊர்வலத்தில் இயேசுநாதரை கீழே இறக்கி போட்டு அங்கே ஒரு கலவரம் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு டாங்கியை பிடிச்சி அதுக்கப்புறமா ரெண்டாவது டாங்கியில் ஏற்றணும், அது எட்டி வச்சுட்டு அது இப்படி ஓடி போச்சு. எதனா இருக்கா? எல்லாம் பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக நடக்குது. ஏன்னா அவர் சமாதான கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்குள்ளே அந்த 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 விசுவாசம் வரணும். விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். அதை கூட பதட்டத்தில் தான் சொல்லுவோம், பதறினே சொல்லுவோம். விசுவாசிக்கிறவன் பதறான், ஐயோ பதட்டமாக. விசுவாசிக்கன்னு பரவா, நான் யாரை விசுவாசிக்கிறேன்? ஆமென். எங்கள் அண்ணன் எழுதின ஒரு பாட்டில் ஒரு வார்த்தை, நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். சோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ அவர் யார் என்று தெரிஞ்சிச்சுன்னா அவர் சொல்லுகிறதான கட்டளைக்கு கீழ்ப்படிய ரொம்ப லகுவாக என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரி குடும்பங்களை, குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம். சோத்திரம், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் வாழணுமா? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க, உபதேசங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமான நிலைகளுக்கு உங்களை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவம் கூட ஞாபகம் வருது பாருங்க. இயேசு கிறிஸ்து பேதுரு வெளியே போனும்போது வரி வசூலிக்கிற வந்து கேட்குறான், என்ன பீட்டர் உங்கள் வரி பாக்கி இருக்குது, எப்போ கட்ட போகிறீங்க? அப்படியா, பாக்கி இருக்குதுங்களாங்க, இந்த பார்த்தலாம், சீக்கிரத்தில் கட்டிடலாம் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இயேசுநாதருக்கு சொல்கிற, என்ன பீட்டர் எப்படி நம்ம வரி கொடுக்கணுமா கொடுக்க வேணாவா? ஒரு பக்கம் பார்த்தா கொடுக்க வேணா தான், இன்னொரு பக்கம் பார்த்தா கொடுத்துடலான்னு தோணுது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ ஒன்று பண்ணு, தூண்டில் எடுத்துக்கோ,
நேராக போ கடலுக்கு, தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படும், அது வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை கொண்டு போயிட்டு உனக்கு எனக்கும் பில்லு கட்டிடு. ஆமென். அது கேட்டு அது மாதிரி அவன் பேதுரு போய் செஞ்சிருக்கணுமே இல்லை? ஆமென். சோதரம். நமக்கெல்லாம் என்னடா இது நம்ம கூத்தாடி கூட இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சில டைம் தோணும். ஆமென். நமக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் பரியாசமாக தோணும், கிண்டலாக தோணும். சில ஆவிக்குரிய மனுஷர்கள் செய்கிற விஷயங்களை பார்த்தா நமக்கு சில நேரத்தில் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ண தோணும். அப்படியெல்லாம் எத்தனையோ பேரை நம்ம கிண்டல் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஏன்னா அவங்க பண்ணுற காரியம் அப்படி இருக்கும். ஆனால் அவன் பண்ணுகிறது பரியாசத்துக்குரியதல்ல, கர்த்தர் சொன்னதை அவன் செய்கிறான். சோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த ராத்திரி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட நல்ல பார்வைகள் வரட்டும். சோதரம். தேவனை குறித்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரட்டும். தேவனுடைய கட்டளைகள் உனக்கு எதிராக வரும்பொழுது இது என்னால் செய்ய முடியாத கட்டளை என்று நினைக்காதீங்க, அதை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. எனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து முடிக்கணுமேன்னு யோசித்து ஜெபித்து கொண்டு இருந்தபோது என் சிந்தனையில் ஆண்டவர் வைத்தது எலியேசர். ஆமென். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர். இப்போ எஜமானன் எலியேசர் இடத்துல ஒரு வாக்கு வாங்குகிறார், நீ இப்படி செய்யணும். ஆமென். இப்படி செய்யக்கூடாது, நீ என் தொடை மேலே நீ கையை வச்சு எனக்கு ஆணை கொடுத்துட்டு போ. எலியேசருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒருவேளை பொண்ணு வரலைன்னா என்ன பண்ணலாம்? அவன் கேட்டான், வரும், என் ஆண்டவர் தூதனை அனுப்புவார். ஆமென். சோதரம். ஆணையை கொடுத்துட்டான். ஓகே எஜமானே நான் செய்கிறேன்னு. ஆனால் மனசெல்லாம் மங்கலாய்க்குது, என்னால் செய்ய முடியுமா முடியாதா, நான் இதில் வெற்றி பெறுவேனா பெற மாட்டேனா, நான் ஒரு நல்ல வேலைக்காரனா என் எஜமானுக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனா, ஈசாக்கு ஒரு நல்ல மனவாட்டியை நான் ஆயத்தப்படுத்துவேனா படுத்த மாட்டேனா. அவனுடைய மனசு அங்கலாய்த்து கொண்டே இருக்குது. பணம் பொருள் செல்வம் எல்லாம் இருக்குது, அதை குறித்து அவனுக்கு மைண்டு போல. ஐயோ எஜமானனுக்கு நான் கொடுத்த வாக்கை என்னால் நிறைவேற்ற முடியுமா? எஜமானன் என்னை இந்த பார்வையில் பார்க்குறாரு, இந்த வேலையை செய்யக்கூடியவனாய் என்னை அவர் அங்கீகரித்திருக்கிறாரு, அப்போ இதை நான் செஞ்சு முடிச்சிடுவேனா? இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அவருடைய சகோதரனா நினைக்கிறாரு, அவருடைய நண்பனா நினைக்கிறாரு. ஆமென். அவருடைய பிள்ளையா உங்களை பார்க்கிறாரு. உங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்டதான பார்வையில் உங்களை அவர் பார்க்கிறாரு. நீங்க தான் அவருக்காக பேசணும், ஓடணும், செயல்படணும். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அப்ப எலியேசருடைய இருதயம் இத்தனை வேலைக்காரர்கள் இருக்கும் பொழுது என் எஜமானன் என் மீது வைத்த நம்பிக்கை, என் மீது என் எஜமானனுக்கு இருக்கிறதான விசுவாசம், he is the right person, எனவே நான் அவனை அனுப்புறேன். என்ன ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க. அந்த துறவண்டியில் வந்து உட்காந்துட்டு அவன் மனசு அங்கலாய்க்குது. அவன் ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தான். ஆமென். அவனால் அமைதியாக இருக்க முடியல. ஆண்டவரை இந்த கட்டளையை நான் நிறைவேற்றணும்னா நான் உங்ககிட்ட பேசி தான் ஆகணும். எனக்கு நீ காரியத்தை சித்திக்க பண்ணணும், எனக்கு காரியத்தை கைக்கூடி வர செய்யணும். நான் எஜமானனுக்கு ஒரு நல்ல வேலைக்காரனா நான் மாறணும். இருக்கீங்களா பிரதர்ஸ்? அவருடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், அவர் கையை நான் பிடிச்சிட்டேன், அவர் என் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஏற்றவனா நான் வாழ்ந்து முடிக்கணுமே. ஆண்டவரை நீர் காரியத்தை சித்திக்க பண்ணணும், நீர் என் கூட சப்போர்ட் பண்ணணும். நான் எப்படி என்ன பண்ணுவேன், எங்கே போய் எந்த பொண்ணை நான் தேடுவேன்? ஆண்டவரை இந்த துறவண்டியிலே நான் உட்காந்துடுறேன், இதுக்கு மேலே எங்கே நான் பயணம் பண்ணணும், எங்கே போகணும், எந்த வீட்டு கதவை தட்டி ஐயா உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குதா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குதானா நான் கேட்க முடியும்?
ஐயா இந்த துறவிலே நான் உட்காந்துறேன் ஐயா, இந்த இடத்துலையே எனக்கு காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அந்த அங்கலாய்ப்பின் ஜெபம் இருக்குமானா, ஆமென், உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். இன்னைக்கு இந்த 2026 இந்த நியூ இயரில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறதான காரியங்கள் இதுதான். ஆமென். அநேக மனவாட்டிகளை மணவாளனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த கிருபையை இந்த ஆண்டில் கர்த்தர் உனக்கு தரட்டும். அதற்கு ஒரே சீக்ரெட் என்னன்னா ஜெபம். ஆமென். ஆண்டவரை இந்த வருஷத்தில் அநேக மனவாட்டிகளை நான் உருவாக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதுக்கு வேண்டியதான எந்த ஞானம் கிருபை ஒன்றும் இல்லை. நான் வீடு வீடாக போய் கதவு தட்டின்லாம் இருக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் காரியங்களை சித்திக்க செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது பாருங்க, சும்மா யாரை ரெபேக்கால ஏற்றி கொண்டு சும்மா கம்பீரமாக ஒட்டகத்தில் நடந்து வரான் பாருங்க. எப்படி இருந்திருக்கும் எலியேசருக்கு. ஆமென். ஐயா, ஊழியத்தில் அல்லது கர்த்தருடைய விஷயத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் அழகாக செய்து முடிக்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் என்னன்னு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஆமென். எல்லாரையும் அனுப்பிச்சார், போய் எல்லாம் ஊழியெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னா. இல்லை, அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒருத்தன் வந்து இயேசுநாதர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இவங்கெல்லாம் உங்கள் சீஷரா? ஆமாப்பா. என்ன அசுத்தாவை துரத்த சொன்னால் துரத்த முடியலையே அப்படின்ட்டான். அவனுக்கு அப்பா எப்படி இருந்திருக்கும்? சீஷர்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருந்திருக்கும். ஏசு நாமகிட்ட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, இன்னும் சீஷர்னு வச்சுன்னுக்கிற, இதை துரத்தி விடுனா துரத்த முடியல அவனுக்கு, நீர் துரத்தி விடும் அப்படின்னா. பாவம், நம்ம பசங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி நின்னாங்க. அதுக்கப்புறமா அப்படியே சாப்டர் படிச்சுன்னு வந்தீங்களா, ஆண்டவர் இப்போ அமிச்சார் போயிட்டு வாங்க அப்படின்னு. போயிட்டு வந்த உடனே முதல் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நாங்கள் அசுத்தாவிகளை துரத்தினோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பதில் அதான் எழுதுறான் பேப்பரில், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் உங்களுடைய அசுத்தா. அதுதான் அந்த சந்தோஷம். கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி செயல்படும் பொழுது ஒரு ஆத்மாவை நீ சம்பாரிச்சு பாரு, வருகிற சந்தோஷத்தை பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால் முடியாது, என்னால் முடியாது, ஆனால் அதை முடிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரியான நேரத்துக்கு ரெபேக்காலை கொண்டு வந்தார். இவர் என்ன ஜெபம் பண்ணுறாரோ அதே மாதிரி ரெபேக்கால் பேசுகிறா. ஆமென். சொல்லி வச்ச மாதிரி இருக்குது எல்லாம். ஆமென். நம்மள இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஓ, முன்கூட்டியே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டிங்களா, முன்கூட்டியே ட்ராமா ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களான்னு நினைப்போம். எல்லாம் அதே போல் நடக்குது பாருங்க. அழகாக கூட்டிகிட்டு போய் எஜமான இடத்துல கொண்டு போய் ஒப்படைத்தான். ஆமென். அழகான பாட்டு பாடி முடித்தோம். ஒரு நாள் வரும், அது கர்த்தருடைய வருகையின் நாள். ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். போகும்போது எதை நீ கொண்டு போக போகிற? போகும்போது எதை நான் இங்கே கொண்டு போக போகிறீங்க? ஆண்டவருக்கு போய் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது எப்படி நம்ம நிற்க போகிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது பாரு, வெல் டன் அப்படின்றார் ஆண்டவர். நல்லது, கம் அப்படின்றார். அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதற்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே அன்பான சபையே, இந்த விசுவாச ஓட்டத்தில் இது எனக்கு முடியாது, அது எனக்கு முடியாது, இதெல்லாம் யாராலும் செய்ய முடியாது, இதெல்லாம் யாரும் கடைப்பிடிக்க முடியாது சொல்லாதீங்க. கடைப்பிடித்த ஏராளமான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உனக்கும் எனக்கும் முன்னாடி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். அதை செய்து முடிக்க தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புகிறேன், அவர் உங்களோடு கூட தங்கி இருப்பார். He will guide you. என்ன செய்யணும் எல்லாம் அவர் உனக்கு போதிப்பார். எனவே இந்த ராத்திரி அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. முடியாத காரியங்களை செய்ய, அதை ஒப்புக்கொள்ள, அதுக்கு இணங்க, அதுக்கு என்னை சப்மிட் பண்ண எனக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பில்லானா இந்த வருஷம் கடந்த வருஷத்தை போல் அல்ல, தேவனுக்காய் பல காரியங்களை கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய அற்புதமான ஆவிக்குரிய கிருபையும் பலனையும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவார். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஊழியக்காரர் நடத்துவாங்க.
என்று நம்பும் கண்மலை நான் விசுவானோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே அல்லேலூயா நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே செய்யோனிலே என்றிட ஸ்ரீமான கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை செய்யோனிலே என்றிட ஸ்ரீமான கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை நான் விசுவாசிப்போரின் அறிவன் என்னை படித்திட்டேன் நான் விசுவாசிப்போரின் அறிவன் என்னை படித்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் போற்று மரட்சிப்பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் போற்று மரட்சிப்பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் போற்று மரட்சிப்பாரே ஓ முடிவு வரை அல்லேலூயா போற்று மரட்சிப்பாரே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். இந்த ஆண்டின் தொடக்க நாட்களிலேயே எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தக்கூடிய அருமையான வேத வசனங்களையும் காரியங்களெல்லாம் எங்களுக்கு தெளிவாக நீர் காண்பித்து தந்ததுக்காக நன்றி. எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் உம்முடைய பலத்தினாலே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட உம்முடைய கரத்திலே முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அசாத்தியமான பெரிய காரியங்களை நீ செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதை நான் முழுமையாக 100க்கு 100 நாங்கள் விசுவாசித்து உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மனுஷனால் இது கூடாது தான், ஆனால் எங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசத்தோடு கூட இந்த சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் தியானித்து இன்னும் எங்கள் வாழ்க்கையில் உமோடு நெருங்கி இருக்க முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் எங்களை கட்டி எழுப்பி கொண்டு உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். துதியும் கனமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் நீ மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.